ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கான மேட்ச் நம்ம யார் யாருக்கும் பார்த்தோன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேட்ச், சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி. இந்த மேட்ச் தான் முடிவு பண்ண போது யார் குவாலிஃபயர் போகிறாங்க போகலை அப்படிங்கிறது முடிவு பண்ண போது. ஆர்சிபி பொறுத்தவரையும் 18 ரனில் சிஎஸ்கே வின் பண்ணால் மட்டும்தான் குவாலிஃபை பிளே ஆஃப்குள்ளே போக முடியும். அதுமாரி சிஎஸ்கே பொறுத்தவரையும் ஒருவேளை இன்னைக்கு மேட்ச் பெங்களூர்ல இருந்து இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெட் அலர்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு மேட்ச் நடக்கலாம் அப்படின்னா நம்ம சிஎஸ்கே உள்ள போயிடலாம். இல்லை நடந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி தான் விளையாடுவாங்க. ரெண்டு பேருமே வின் பண்ணுங்கிற மாதிரி விளையாடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜஸ் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு தான். ஆர்சிபி மோஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. அந்த பட்சத்துல நம்ம ஆர்சிபி பவுலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வென்யூ எங்க நடக்குது பார்த்தோம்னா சின்னசாமி ஸ்டேடியம், இந்த பெங்களூர். இதை பொறுத்து இந்த பிச்சை பொறுத்தவரையும் அதிகமான ரன் பார்த்தீங்கன்னா 270 வரையும் நம்ம எஸ்ஆர்ஹெச் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் அது அடிப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆர்சிபி பொறுத்தவரையும் ஒரு 260 அந்த 245 பீட் பண்ணாங்க, ஓரளவு கொண்டு வந்தாங்க. ஆனால் அடிக்க முடியல. ஸோ அது வந்து எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீம் கிட்ட வந்தாங்க. ஆனால் ஆர்சிபி இதே சிஎஸ்கே கிட்ட வரும்போது எல்லா மேட்சுமே 220 தாண்டி போனதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்குது. நடந்த மேட்ச் எல்லாமே அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்சும் அப்படிதான் நடக்க வச்ச சான்ஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 190 220 வரையும் இருக்குது, சான்ஸ் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்தவரையும் பவுண்டரியை பொறுத்தவரையும் ஸ்மால் பவுண்டரி தாங்க, ரொம்ப பெரிய பவுண்டரின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னொன்று பவுலர்ஸ்க்கு ஒரு ஆப்டான இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூப்ளசிஸ் சொல்லியிருப்பாரு ஒரு அடி, மாதிரி ரிப்போர்ட் ப்ரெஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ், 8 ஸ்பின்னர்ஸ். இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகமான விக்கெட் இருக்கிற சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி 260 ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் எல்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மாத்திருக்காங்க 285 வரையும் போயிருக்கும், அதுலேயும் போயிருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது ஆர்சிபி பிளேயிங் 11 பார்ப்போம். அது சேஞ்சஸ் யார் யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேமரான் கிரீன் இருக்க மாட்டாருங்க. அவர் வந்து சாரி வில் ஜாக்ஸ் இருக்க மாட்டாரு. ஸோ இந்த மேட்ச்ல வில் ஜாக்ஸ் கிடையாது, கேமரான் கிரீன் தான் வருவாரு. படிதர் இந்த மேட்ச் வருவாரு. அதே மாதிரி தினேஷ் கார்த்திக், டியூப்ளசிஸ், லாம்ரான், யாஸ் தயால், கரண் சர்மா, டோப்லே, சிராஜ் அந்த மாதிரி இதில் வருவாங்க. ஸ்வப்னில் சிங் அவர் வராரு. இந்த மேட்ச்ல வந்து வில்ஜாக்ஸ் பதில் அவர் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ வில்ஜாக்ஸ் இந்த மேட்ச் விளையாட மாட்டார், அவர் எப்பயோ ஊருக்கு போயிட்டாரு, இங்கிலாந்து போயிட்டாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல பார்த்தவரையும் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க டூப்ளசிஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டூப்ளசிஸ் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாலும் ஒரு சில மேட்ச்ல 2 பேர் மட்டும் ஓப்பனிங்ஸ் வந்து இறங்கி 2 பேரும் விளையாண்டுருக்காங்க. அந்த மாதிரி மேட்சஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச்லயும் அதே மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க ஒரு மேட்ச்ல ஸ்கிப் பண்ணுங்க, ஒரு மேட்ச்ல பிக் பண்ணுங்க. நேற்று மேட்ச்ல சொன்னேன், ரோஹித் சர்மா அடிச்சா 100 ரன் அடிப்பாரு, இல்லைன்னா டக் அவுட் ஆயிடும் சொன்னா அதே மாதிரி நேற்று 100 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ இன்னைக்கும் அதே தான். நேற்று சொன்ன மாதிரி நேற்று நம்ம சொன்னோம் நிக்கோலஸ் பூரான் கேப்டனா போடுங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நிக்கோலஸ் பூரான் கேப்டன் ஆயிருக்காரு. இன்னைக்கு மேட்ச்லயும் சொல்றேன். இந்த மேட்சை பொறுத்தவரையும் படிதர், கேமரான் கிரீன் நீங்க வந்து ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் ஒன் விராட் கோலி, தேர்ட் ஒன் கரண் சர்மா. ஸோ இந்த பவுண்டரி பொறுத்தவரையும் நீங்க ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கான மஸ்ட் இதுங்க. சிராஜ் வந்து எல்லா மேட்சும் எல்லாரும் மோஸ்டா பிக் பண்றது பார்த்தீங்கன்னா எடுத்துமே நேரம் முதல்ல பிக் பண்றது பார்த்தீங்கன்னா டூப்ளசிஸ், விராட் கோலி, படிதர், கேமரான் கிரீன், இல்லைன்னா லாம்ரர் அந்த மாதிரி தான் பிக் பண்ணுவோம். ஸோ பவுலர்ஸை பற்றி நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். பவுலர்ஸ் மட்டும் தான் நம்மளோட ட்ரீம் டீம் கொண்டு போகிற சான்ஸ் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, எடுத்துமே யாஸ் தயால் நம்ம பிக் பண்ணுவோம். யாஸ் தயால் அதிகமாக விற்கிறதுக்காக நம்ம நினைப்போம். அதே மாதிரி சிராஜ் விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைப்போம். தாப்லி அதிகமாக விக்கெட் எடுத்துக்காக நினைப்போம். ஸோ கரண் சர்மா அந்த அளவுக்கு யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கரண் சர்மா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு பவுலர்ஸ் மஸ்டா இந்த டீம் இந்த மேட்சை பொறுத்தையும் பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. ஸோ அப்போதான் அதிகமான ஜிஎல்கான வின் பண்ணுற சான்ஸ் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் விராட் கோலி ட்ரை பண்ணுங்க. செகண்டா பேட் பண்றாரு விராட் கோலி, கேப்டன் ட்ரை பண்ணுங்க. போத் இன்னிங்ஸ்லயும் மஸ்ட், போத் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடுவாரு. செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஏன்னா சேசிங் கிங்னு சொல்லுவோம் விராட் கோலியை. அதனால நீங்க வந்து விராட் கோலி வந்து செகண்ட் பேட் பண்றாரு அப்படின்னா கேப்டனோட சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிஎஸ்கேக்கான பிளேயிங் பார்த்துருவோம். சிஎஸ்கே வந்து இந்த வாட்டி வந்து யார் யார் விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். மிச்சல் ஸ்டன்னர் விளையாட மாட்டாரு.
அதே மாதிரி மொயின் அலியும் விளையாட மாட்டாரு. மொயின் அலி ஊருக்கு போயிட்டாரு, அவ்வளவுதான். அவருக்கு விளையாட சான்ஸ் கம்மி. ஸோ மிச்சல் ஸ்டார்னரும் விளையாட கம்மி. அஜங்க ரகானே இம்பாக்ட் ஏதாவது இது வரையும் ஓப்பனிங்ல இறங்கி எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஸோ ஓப்பனிங் இறங்கினா கூட அடுத்தது விளையாடுவாரான்னு கேட்டால் சான்ஸ் கம்மி தான். அதுக்கு அடுத்தது ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பா விளையாண்டு தான் ஆகணுங்கிற மாதிரி, கேப்டன்ங்கிற மாதிரி தான் ஒரு அக்ரெசிவ் விளையாடுவாரு. ஸோ இந்த மேட்ச் ஸ்கிப் பண்ணலாம். ஒரு சில மேட்ச் நம்ம வந்து எல்லா மேட்சுமே, ஏன்னா கேப்டனுங்கிற முறையில நான் லாஸ்ட் மேட்ச் ஜிடியோட அப்படி நடந்திருக்கும். எல்லாமே ஜெயிச்சிருவோம், இந்த மாதிரி ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை விளையாடுவாங்க. ஒரு அக்ரெசிவா விளையாடுவாரு. எடுத்ததுமே அக்ரெசிவா விளையாண்டாங்கன்னா அப்படின்னா அவுட் ஆயிடுற சான்சஸ் இருக்கு. ஸோ ருத்ராஜ் கைவாட் இல்ல ரச்சின் ரவீந்திரா இறங்கும் போது கண்டிப்பா ஒரு ஆள் அவுட் ஆகிற சான்சஸ் இருக்கு. நீங்க ஒரு மேட்ச் கண்டிப்பா நீங்க எல்லா மேட்சும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மேட்ச்ல ஒருத்தவங்க வந்து அவுட் ஆகிற சான்ஸ் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எல்லா மேட்ச்லயுமே. அந்த மாதிரி நீங்க டீம் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் யார் நம்ம பாக்குறோம் அப்படின்னா டேனியல் மிச்சல் போத் ஆப்ஷனும் அவர் வந்து நல்லா விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி செகண்டா பேட் பண்றப்ப நீங்க கேப்டன் ட்ரை பண்ணுங்க. செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா எடுத்துங்க. ஆனா டேனியல் மிச்சல் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. சமீர் ரிஷி விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சிவம் டூபே வருவாரு. ஸோ விளையாண்டே ஆகணுங்கிற பட்சத்துல விளையாடுவாங்க. ஸோ சிவம் டூபே லாஸ்ட் மேட்ச் விளையாட ஆர்சிபி விளையாட 2 மேட்சுமே அவுட் ஆயிருக்காரு. கொஞ்சம் அந்த மாதிரி ரன் பெரிய அளவு ரன் கிடையாது. ஒரு 20-25 ரன்ல அடிச்சு அவுட் ஆயிருக்காரு. 25 ரன் டீம் மறுபடியும் கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. 25 ரன்ல வரவே முடியாது. குறிப்பிட்ட ஸ்கோர் இப்போ ஓவரால் டீமோட ஸ்கோரே மொத்தமா இப்ப ஒரு மேட்சோட ஸ்கோரே வந்து ஒரு 60-70 ரன் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல முடியுது அப்படின்னா தான் சிவம் டூபே இந்த மாதிரி ரிஸ்வி அவங்க உள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல எஸ்பெஷலி ஒரு கேட்சோ இல்ல ஜானி பிஸ்டோ அவுட் ஆன மாதிரி ஏதாவது விக்கெட் போட்டா மட்டும்தான் சிவம் டூபே எல்லாம் உள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜடேஜா மஸ்ட் பிக் பண்ணுங்க. எம்எஸ்டி தினேஷ் கார்த்திக் 2 பேரும் யார் பிக் பண்ணலாம்னு பார்த்தோம்னா தினேஷ் கார்த்திக் அதிகமான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை ஓப்பனிங் இறங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் சூஸ் பண்ணுங்க. செகண்டா பேட் பண்றாங்க ஸ்கிப் பண்ணுங்க. தோனி அந்த தான் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா 2 விக்கெட் கீப்பர் தான் இருக்கணும் சூஸ் பண்ண முடியாது. ஒரு விக்கெட் சூஸ் பண்ண முடியும். 2 பேருமே வந்து 5th 7th 8th அந்த மாதிரி பொசிஷன்ல விளையாடுறாங்க. ஸோ 1-1 இறங்கி விளையாண்டா மட்டும்தான் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை ஏர்லியா அதிகமான ரன் அடிச்சிட்டாங்க, ஆர்சிபி அடிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பேட் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தினேஷ் கார்த்திக் ஓப்பனிங் வந்து இறங்குற சான்ஸ் அதிகமா இருக்கு. 1-1 வந்து சான்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு 4th 5th பிளேஸ்ல இறங்கி விட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளே பாத்தீங்கன்னா டேனியல் ஃபேப் டு பிளேசிஸ் எம்எஸ் தோனி அண்ட் படிதர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து கேமரான் கிரீன் தான் அதுல வருவாரு. கேமரா கிரீனுக்கு அடுத்தது டைரக்டா வந்து இவர் தான் வருவாரு. அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் தினேஷ் கார்த்திக் விளையாண்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இங்க வந்து தோனி 8th பிளேஸ்ல வருவாரு. ஸோ ஸ்கிப் பண்ணலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் சொல்றத விட தலை எல்லாருக்கும் பிடிச்சது தான். ஸோ ஸ்கிப் பண்றேன். நான் இந்த மேட்சை ஸ்கிப் பண்றேன். அதுக்கப்புறம் எஸ் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, சம்ஜித் அண்ட் தீபக் சால் இந்த மேட்ச் விளையாடுற சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க பட்சத்துல 2 கேப்டனா நீங்க ஒரு கேப்டனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தீபக் சாருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா தீக்ஷனா வருவாரு. ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணுங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் பார்ப்போம். கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி பத்திரியும் கேமரான் கிரீன் அண்ட் விராட் கோலி, கரண் சர்மா இன்னைக்கு மேட்சை பார்த்துறையும் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல, இது ஒரு டிஃப்ரெண்டான சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். விராட் கோலி ஜெர்சி நம்பர் 18, மேட்ச் நம்பர் 18, சாரி மேட்சோட டேட் வந்து 18. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கிறப்ப எல்லா மேட்ச்லயுமே 18ல நடந்த மேட்ச் இதுவரையும் விராட் கோலி விளையாண்ட மேட்ச் எல்லாத்துலயுமே வந்து வின் பண்ணிருக்காருங்க. நீங்க எல்லா மேட்சும் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. இதுக்காக நான் ஹிஸ்டரி எடுத்து 1 hour செக் பண்ணி பார்த்தேன். அப்படி பாக்குற பட்சத்துல இன்னைக்கு மேட்ச்ல வந்து விராட் கோலி பொறுத்தவரையும் மேக்சிமம் 18 அது ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி ஒன்னு நீங்க ப்ரிடிக்ட் பண்ணும்போது தோணுச்சு. ஏன்னா 18ல எல்லா 18ல பார்த்தா 100 அடிச்சிருக்காரு, 100 இல்ல 110 15 ஒரு 40 அந்த மாதிரி தான் விளையாண்டுருக்காரு. எல்லா மேட்ச்லயுமே வந்து விராட் கோலி பாத்தீங்கன்னா 18ல வின் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி தான் விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி இன்னொரு இது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரண் சர்மா இருக்க டீம் எப்ப பார்த்தாலும் வேர்ல்டு கப் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஐபிஎல் மேட்ச் வின் பண்றாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் நாங்க இன்னைக்கு சும்மா ப்ரிடிக்ஷன், இது வந்து ஒரு ஃபன்னியான ப்ரிடிக்ஷன் தான். ஸோ பட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த வெனியூ பொறுத்தவரையும் மேக்ஸிமம் ஒரு 5 பவுலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. பவுலர்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பவுலர்ஸ்ல வந்து ஒரு 5 பவுலர்ஸ் சூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் பவுலர்ஸ்ல கேப்டன் சூஸ் பண்ணுங்க. வைஸ் கேப்டன் கூட நீங்க பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணலாம். ஆனா பவுலர்ஸ் பொறுத்தவரையும் நீங்க கேப்டன் சூஸ் பண்ணுங்க. இருந்து நடந்த எல்லா மேட்ச்லயுமே சில ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்து அந்த மாதிரி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் ஆயிடுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணும்போது பவுலர் சூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இங்க வந்து பாருங்க துஷார் தேஷ்பாண்டே, இந்த இதுல வந்து தீபக் சாகர் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. இல்ல இவங்க 2 பேரும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு.
இந்த மாதிரி தான். நீங்க ஒரு ரூபா என்ட்ரி மை டீம் லெவல்ல வந்து ஒரு ரூபா என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா 19 டீம் போடலாம். 19 டீம்ல ஒவ்வொரு பவுலரையும் நீங்க கேப்டனா போடுங்க. 10 டீமுக்கு 10 பவுலர் வைஸ் கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. மிச்சம் இருக்க 9 டீம்ல வந்து நீங்க வந்து பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி மாத்தி கேப்டன் ட்ரை பண்ணுங்க. கேமரான் கிரீன் மஸ்ட் பிக் பண்ணுங்க. ஏன்னா வில் ஜாக்ஸ் இல்லங்கிற பட்சத்தில் கண்டிப்பா விளையாண்டே ஆகணுங்கிற மாதிரி தான் விளையாடுவாரு. ஏன்னா பிரஷர் இவர் மேல தள்ளிடுவாங்க. இந்த டாப் ஆர்டர்ல டூப்ளிசி அவுட் ஆயிட்டாருன்னா அடுத்ததுன்னா விராட் கோலி அண்ட் கேமரான் கிரீன் 2 பேருமே மேட்ச் முடிக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ படிதர் வருவாரு. இருந்தாலும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த வினியோக பொறுத்தவரை பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்பின்னர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்பின்னர்ஸ் அதிகமான விக்கெட் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த ஸ்பின்னர்ஸ்க்கு சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பொறுத்தவரை ருத்ராஜ் கைவாட் இந்த இடத்துல சிவம் டூபே வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். வேற அதை மற்றபடி பார்த்தோம்னா ஜடேஜா வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ருத்ராஜ் கைவாட் இல்லைன்னா ஜடேஜா வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல விராட் கோலிக்கு பதிலாக வேற யாரு வருவான்னு கேட்டா சான்ஸ் கம்மி தாங்க. வேற இந்த ஆனா பவுலர்ஸ் நான் கரண் சர்மா சூஸ் பண்ணிருக்கேன். நான் இந்த இடத்துல கரண் சர்மா சூஸ் பண்ணிருக்காங்க. நீ கரண் சர்மா சூஸ் பண்ண வேணாம். சோ நீங்க உங்களுக்கு யார் பவுலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி பவுலர்ஸ் மட்டுமே. இப்ப நான் இங்க பாருங்க 3 பேட்ஸ்மேன் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு விராட் கோலி 1, ருத்ராஜ் கைவாட் 2 பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன். கேமரான் கிரீன் ஆல்ரவுண்டர், கரண் சர்மா பவுலர், ரிஷப் தேஷ்பாண்டே பவுலர், சம்ஜித் சிராஜ் அவர் ஒரு பவுலர். இது மாதிரி ஒரு 4 பவுலர் சூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த இதுலயே வந்து 4 பவுலர் வந்துடுறாங்க. இவங்க வந்து டபுள் ஆப்ஷன் உள்ள ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா கேமரான். சோ கேமரான் கேப்டன் ட்ரை பண்ணலாம் இந்த மேட்ச்ல. அப்படியேதான் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீமோட பவுலர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. மேக்ஸிமம் சென்னை பொறுத்தவரைக்கும் 4 பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நல்லா தெரியும். புதுசா வரவங்களை எடுக்காதீங்க. நேற்று மேட்ச் பார்த்தோம் ரோஹித் சர்மா அந்த மேட்ச்ல பார்த்தா பவுலர்ஸ் மட்டும்தான் 5 விக்கெட் அந்த 5 எல்லாரும் வந்தாங்க விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் விளையாண்டுருப்பாங்க. புதுசா வந்தவங்க யாரும் ஒழுங்கா விளையாடல. ஸோ புதுசா வந்து விளையாடுவாங்கன்னு கேட்டா சான்ஸ் ரொம்ப கம்மி. அதனால அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆர்சிபி புதுசா யாராவது இருக்காங்க அப்படின்னா ஸ்வப்னல் சிங். அதே மாதிரி இங்க யார் இருக்காங்க அப்படின்னா இதுவரையும் யாரும் இறக்கல புதுசாலாம். மிச்சல் ஸ்டாண்டர்க்கு 2 சான்ஸ் கொடுத்தாங்க. மிச்சல் ஊருக்கு போயிட்டாரு. மைனிலையும் ஊருக்கு போயிட்டாரு. அதுக்கு விளையாட மாட்டாங்க இதுக்கு மேல. ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் தான். அதனால இந்த இடத்துல நீங்க வந்து பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பவுலர்ஸ் இந்த வினியோக பொறுத்தவரைக்கும் பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நல்ல டீம் போடுங்க. ஒரு ரூபா என்ட்ரி டைப் பண்ணுங்க. ஒரு ரூபா என்ட்ரில 19 டீம் ஃப்ரீயா போடலாம். விஷன் லெவல்ல இன்னைக்கு 1 lakh கிராண்ட் லீக் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 lakh வந்து ஃப்ரீ என்ட்ரி. ஒரு டீம் வந்து நீங்க ஃப்ரீயா போட்டுக்கலாம். 1 lakh வரைக்கும் வின்னிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. மை டீம் 11 அதுலயும் வந்து நீங்க போடுங்க. அதுக்கப்புறம் ஃபேண்டாஃபிட்ல 2 டீம் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீ டீம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ஐபிஎல் ஃபுல்லாவே இல்லைனாலும் அடுத்தடுத்த டீம் ஃபோக்கஸ் பண்ணி வேர்ல்டு கப் போது வேர்ல்டு கப்லயே நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரினா ஃப்ரீ டீம்ல நீங்க ஒரு 2 டீம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டீம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. போட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எடுத்ததுமே நீங்க வந்து கிராண்ட் லீக் வின் பண்ண கிட்ட லக்கு தான். பை லக் வின் பண்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். எல்லாராலும் வின் பண்ண முடியாது. ஸோ வின் பண்ண சந்தோஷம் தான். கண்டிப்பா வின் பண்ண சந்தோஷம் தான். வின் பண்ண கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போது இந்த மேட்ச்ல சொல்லிட்டேன். திரும்ப சொல்ற ஒரே விஷயம் பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பவுலர்ஸ் 5 பவுலர்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா எல்லா மேட்ச்லயும் நீங்க பார்த்தா கூட சிஎஸ்கே மேட்ச்ல எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் அதிகமான விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஒரு மேட்ச்ல லாஸ் ஃபர்கூசன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயகுமார் ஐசாக், யாஸ்தயால் சிராஜ், அடுத்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா யாஸ்தயால் ஃபர்கூசன். இந்த மாதிரி இந்த டாப் ஆர்டர்ல வந்திருப்பாங்க. நான் இதுல கரண் சர்மா போட்டிருக்கேன். அந்த நீங்க கூட யாஸ்தயால் கூட கேப்டன் ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அந்த மேட்ச் எல்லாத்தையும் தான் விளையாண்டுருக்காங்க. கேப்டனா ஒரு சில மேட்ச்ல மட்டும் தான் டூப்ளிசிஸ் வந்திருக்காரு. டூப்ளிசிஸ் மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா பேட் பண்றாரு அப்படின்னா நீங்க டூப்ளிசிஸ் கூட கேப்டனா போடுங்க. அதே மாதிரி அந்த டீம்ல யார் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்களோ அவங்க இப்ப ருத்ராஜ் கைவாட்னா ருத்ராஜ் கைவாட் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. சோ அந்த மாதிரியும் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணுங்க. இப்படி ட்ரை பண்ணா மட்டும்தான் நீங்க கிராண்ட் லீக் வின் பண்ணலாம். தேங்க்ஸ் டு ஆல். அண்ட் இன்னொன்னு 0 to 20% நீங்க ஒரு 4 பேர் ஒரு 3 பேர் சூஸ் பண்ணுங்க. இது நேத்தி சொன்னதுதான். நேத்தி சொன்ன மாதிரி நடந்திருக்கு. நீங்க மேட்ச் என்னோட டீம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். 0 to 20 ஒரு 3 பேர் சூஸ் பண்ணுங்க. 20 to 60 ஒரு 4 பேர் சூஸ் பண்ணுங்க. 60 to 90 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு 4 பேர் சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது தான் நீங்க வந்து கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல போட்ட அமௌண்ட் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. நேற்று ஸ்டோனிஸ் நான் ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு ஹேட்ரிக் படியா ஸ்கிப் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணும்போது தான் நீங்க ஒரு சில மேட்சஸ் வின் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. நேற்று போட்ட டீம்ல அப்படிதான் எனக்கு இதானுச்சு. நான் மேக்ஸிமம் ஒவ்வொரு டீம் எல்லாத்தையும் போட்டுருக்கேன். கிராண்ட் லீக் பொறுத்தவரையும் ஒரு டீம், அதுக்காக மை டீம் லெவலில் ஒரு டீம் 19 டீம் போடுறேன். 19 ரூபா அப்படிங்கும்போது 19 டீம் டிஃப்ரெண்டா ஏச்சு போடலாம். இன்னொன்று சில இதில் யோசிக்காம போடுவோம் நம்ம. அப்பதான் வந்து நம்மளுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பை லக் அப்படிங்கும்போது ஒரு சில டீம் யோசிக்காம போட மட்டும் தான் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் டு வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.